வணக்கம். எடப்பாடிக்கு தூதுவிட்ட சசிகலா. அதிமுகவை மீண்டும் பழையபடி அம்மா இருந்த காலத்தில் அதிமுக எப்படி பலம் வாய்ந்த கட்சியாக இருந்ததோ, பெரும்பான்மை மிக்க கட்சியாக இருந்ததோ, அதுபோல் நம்ம கொண்டு வரணும்னா நாம் யாரும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கக்கூடாது. அதனால் எடப்பாடிக்கு தூதுவிட்டு அவரை தன் பக்கம் கொண்டு அதிமுகவை மீண்டும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த கட்சியாக மாற்றணும். அப்படிங்கிறதுனால எடப்பாடிக்கு ஒரு அழைப்பு விட்டதாக சசிகலா வட்டாரத்திலிருந்து பேசப்படுகிற ஒரு புதிய தகவல். இதற்கு எடப்பாடி எந்தவித ரியாக்ஷனும் இல்லை. அவர் மௌனமாக இருக்கிறார். அந்த மௌனம் பெரும்பாலும் எதை குறிக்கிறதுனா சம்மதத்தை தான் குறிக்கும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அம்மாவுக்கு விசுவாசமாக சசிகலா அவர்கள் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது அவர்களுக்கு உதவிகரமாக பல்வேறு விஷயங்களை அரசியல் நகர்வுகள், விழா நிகழ்ச்சிகள், டெண்டர்கள், முக்கியமான பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அம்மாவுக்கு சசிகலா அவர்கள் தான் உண்மையான விசுவாசியாக அவர்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சது சசிகலா அவர்கள். நீதிமன்றத்தில் வழக்கு, அந்த வழக்கு எதிர்கொள்வதற்காக பல கட்ட விசாரணைகள் அதெல்லாம் முடிந்து அம்மா உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது தற்காலிகமாக, அதாவது முதலமைச்சர் பொறுப்பில் நம்பிக்கைக்குரிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டு அவங்க மருத்துவமனையில் இருந்தாங்க. அதற்கு முன்பு 2-3 முறை வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்தில் போயிட்டு வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக இருந்தார். அந்த பொறுப்பு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு மதிப்புமிக்க ஒரு இடத்த நம்பிக்கைக்குரிய ஒரு அவர் மேலே இருந்ததுனால அந்த முதலமைச்சர் பதவியை அம்மா அவர்களை கொடுத்துட்டு போனாங்க. அதே நேரத்தில் சசிகலா அவர்கள் எந்த ஒரு விஷயம் அவங்க சொல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஆனால் காலப்போக்கில் கால சூழல் அதிமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 அணிகளாக பிரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அம்மாவனுடைய மறைவு, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு அதிமுக ஆட்டம் காண ஆரம்பித்த நேரம் அது. அதாவது அதிமுக பிளவுபடக்கூடிய 2 அணிகளாக 3 அணிகளாக 4 அணிகளாக பிரியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல் அம்மா மறைவிற்கு பிறகு அந்த மாதிரியான சூழலை அதிமுக எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, சசிகலா அவர்கள் உடனடியாக அதிமுக நம்ம கைப்பற்றணும். அதாவது ஏற்கனவே அம்மா கூட நம்ம இருந்தோம், அம்மாவனுடைய அத்தனை வேலைகளையும் நம்ம பின்புலகமாக அரசியல் இருந்து எல்லா வேலையும் அம்மாவுக்காக நம்ம செஞ்சோம். இனி நம்ம அம்மாவாக அம்மா இடத்தில் நாம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக வரணும், அடுத்த கட்ட தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற பல்வேறு கணக்கு போட்டு அவங்க என்ன பண்ணாங்க, உடனடியாக பொதுச் செயலாளராக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. பரபரப்பாக இருந்தது. அந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணைக்கு தீர்ப்பு குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டு சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அதாவது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு இடத்த நேரத்தை அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். அதனால் அவங்க சிறைக்கு போனாங்க. அந்த நேரத்தில் வசமாக என்ன பண்ணார்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கூட்டத்தை போட்டு அவர் கணக்கு போட்டு அந்த இடத்த அதிமுகவினுடைய முக்கியமான இடத்துல நம்ம வரணும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக நிறுத்திட்டு தான் சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்றார்கள். அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கெல்லாம் ஒரு கசகசிப்பு, ஒரு மன வருத்தம் இருந்தனால டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் ஒரு பெரிய மன வருத்தத்திலையும் சலசலப்பு, ஒரு கருத்து வேறுபாடுகள் 3 அணிகளாக இருந்ததுனால முதல்ல பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வெளியேறினார். அதனால தான் அவர் அமமுக கட்சியை தொடங்கினார். அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வத்தை வெளியேற்றினார். அப்புறம் கட்சி சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டார். இப்படி தொடர்ந்து அதிமுக ஒரு ஒரு கசப்புத்தன்மையை ஏற்படக்கூடிய ஒரு சூழலைத்தான் தொடர்ந்து சந்தித்து கொண்டே வந்திருக்கிறது. தற்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து கட்சிகளும் பல்வேறு ஆரம்ப கட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவினுடைய ஆதரவில் போய்கிட்டு இருக்கிறாரு. டிடிவி தினகரன் அவர் சிவகங்கை தொகுதியோ தேனி தொகுதியை கேட்டு அதுக்குண்டான பேச்சுவார்த்தை ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரன் அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. இதற்கு இடையில் 2-3 நாட்களுக்கு முன்பு சசிகலா அவர்கள் எடப்பாடிக்கு ஒரு அழைப்பு விட்டதாகவும், நீ தனியாக இருந்து போராடாத, நம்ம அதிமுகவை நம்ம ஒருங்கிணைந்து பலப்படுத்தலாம், நீ தனியாக நிற்காத, நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படலாம் வா அப்படிங்கிற ஒரு அழைப்பு விடுத்ததாகவும் சசிகலா வட்டாரத்திலிருந்து தெரிவிக்கப்படுகிற தகவலாக
இருக்கிறது. அதற்கு எந்தவித ரியாக்ஷனும் எடப்பாடி சைடில் இல்லை. அப்படின்னா அவர் ஒரு பக்கம் நம்ம ஓகே நம்ம பாஜகவில் இருந்து வெளியே வந்துட்டோம், இனிமேல் நம்ம தனித்து நின்று திமுகவை எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நம்ம ஒரு பலத்தை நிரூபிக்கணும், அதற்குண்டான நேரத்தை சரியாக கட்டமைக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு முடிவை நம்ம எடுக்கணும். அப்படிங்கிறதுனால கட்சிக்குள்ளவே அதிமுகக்குள்ளவே பல எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் இவங்களுக்கு மத்தியில் பல சலசலப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள், அதாவது எடப்பாடிக்கு அடுத்த தலைவர் அப்படின்னு 3 கட்ட தலைவர்களாக உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதாக எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த தகவலாக பேசப்படுகிறது. அதனால ஓகே இனிமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. சசிகலா அவர்கள் இருந்த பொழுது, அதாவது சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு முன்பு நம்ம ஒரு பதவியில் வச்சு அழகு பார்த்தாங்க. அதனால் நம்ம சசிகலாவோட இணைந்து ஒரு டீல் பேசி அவங்களோட நம்ம அதிமுக பலப்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால எடப்பாடி திட்டமிடப்படுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் அதிமுக கட்சி நம்ம கட்சி, 4 அணியாக நம்ம ஏன் பிரிஞ்சு இருக்கணும்? அதனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம செயல்படும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சசிகலாவை எல்லாரையும் ஒன்றிணைத்து, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு சிஎம் பொறுப்பு தான் எனக்கு வேணும், சிஎம் பதவி நான் ஏற்கனவே 4.5 ஆண்டுகள் இருந்து அதில் நான் என்னுடைய நிலை நிலை நிறுத்திக்கிட்டேன், இனிமே நான் அடுத்த கீழே நான் வர விரும்பலை, அதனால் எனக்கு சிஎம் பதவி மட்டும் எனக்கு வேணும், மற்றபடி நீங்கள் கட்சியில் எந்த பொறுப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எப்படி வேணா இருங்க அப்படிங்கிற நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருப்பார் அப்படிங்கிற தகவலும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியே வந்ததனால சசிகலாவுடன் ஒரு டீல் வச்சு அதிமுகவில் அவர்களை மீண்டும் இணைத்து கொண்டு டிடிவி தினகரனையும் உள்ளே இழுப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் ஆகாது, அவங்களுக்கு ஒரு சலசலப்பு, ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த 3 பேரும், சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் 3 பேரும் ஒரு கூட்டணியில் இணைந்தால் கூட பன்னீர்செல்வத்தை தன் பக்கம், அதாவது 4வது நபராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தையும் அதிமுகவில் இணைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு சலசலப்பு, ஒரு பிரச்சனை இருப்பதனால் அவர் வேணாங்க, அவர் வந்தால் நான் வரமாட்டேங்க அப்படிங்கிற பின்வாங்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு வாய்ப்பாக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்ப சூழலும் இருக்கிறது. ஆக இது எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல முடிவாக, ஏற்கனவே கட்சிக்குள்ள அடுத்த தலைவர்கள் உருவாகிடக்கூடாது, அப்படி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் உருவாகி விட்டார்கள் என்றால் நம்மளுடைய பொசிஷனுக்கு, நம்மளுடைய நிலைக்கு, நம்முடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு நம்ம சிஎம் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவித்து விடுவார்களோ, அந்த சாத்தியக்கூறுகள் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அவர் அதிகபட்சமாக சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறதாக கருதப்படுகிறது. ஏன்னா இந்த நேரம் நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல், இதெல்லாம் நம்ம எதிர்கொண்டு திமுகவை நம்ம வெல்லணும், அதை அடுத்து வருகின்ற ஆட்சி நம்ம சட்டமன்றத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக வரணும் அப்படின்னா நம்ம சசிகலாவோட இணைந்து அதிமுகவினுடைய கட்டமைப்பை நம்ம வளர்த்தால் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்பதற்காக சசிகலாவுடன் டீல் வைத்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவோடு இணைந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பாரா, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திப்பாரா, இல்லை தனித்து நின்று களம் காணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா தனித்து நின்று களம் காணுவதற்கு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரிவு நிலையும் ஒரு பிரச்சனையும் அதிமுக எம்எல்ஏக்கு மத்தியிலும் சரி, தொண்டர்கள் மத்தியிலும் சரி, அவருடைய முக்கிய நிர்வாகிகள் மத்தியிலும் சரி ஒரு சலசலப்பும் பிரச்சனைகளும் உருவாகி கொண்டு இருப்பதினால் எடப்பாடி பழனிசாமிக்கு யார் மேலும் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழல்ல இருக்கிறாரு. ஏன்னா நம்ம முதல்ல நம்ம எடப்பாடி பழனிசாமியாக நான் மக்களுக்கு அதிகமாக தெரியாத நேரத்திலே நம்ம சின்னம்மா அவர்கள், சசிகலா அவர்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு தமிழகத்தில் 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருப்பதற்கு வாய்ப்புகள் வழங்கி அதுக்கு ஒரு அச்சாரமாக இருந்தது சசிகலா அவர்கள் தான். அதனால அவங்க சொல் பேச்சு கூட நம்ம இந்த நேரத்தில் கேட்போம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கோணத்திலையும் அவர் சிந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவுடன் இணைந்து அதிமுகவை ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக, மீண்டும் சக்தி வாய்ந்த கட்சியாக மாற்றுவார்களா, அல்லது
டிடிவி தினகரனையும் மூன்றாவது நபராகவும் ஓபிஎஸ்ஐ நான்காவது நபராகவும் இணைத்து மற்றவர்களும் சலித்தவர்கள் அல்ல என்று நிரூபிப்பார்களா என்றெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நிற்பார்களா அல்லது ஓபிஎஸ்சி மட்டும் பிஜேபியோட போகட்டும், நம்ம 3 பேரும் தனித்து நிற்போம், 3 பேரும் ஒன்றாக இருந்து அதிமுக வழிநடத்துவோம் அப்படிங்கிற கோணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வருவார்களா? எது எப்படியாக இருந்தாலும் அதிமுக சசிகலாவோட இணைந்து டிடிவி தினகரன் 3 பேரும் இணைந்து செயல்பட்டாலும் நான் தான் முதலமைச்சர், இந்த டீலுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்து வந்தீங்கன்னா நம்மெல்லாம் ஒன்றிணைந்து செயல்படலாம் அப்படிங்கிற கோரிக்கையும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருப்பதாக தகவல்கள் கசிகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம்.